இருந்துச்சு. ரஜினி சார் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. சரி, லோகேஷோடைய என்ஜாய் பண்ற மாதிரி தான். மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. சரி, மத்த நிறைய ஸ்டேட்ல இருந்து ஆக்டர் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க இந்த படத்துல? எல்லாமே ஓவரால் மூவி என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. ஓகே. ஒரு பான் இந்திய படத்துல உள்ள எழுதிருக்காங்க. இது வந்து பான் இந்திய படமா தான் உள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. அவங்க கேரக்டர்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க நடிப்பை சிறப்பா தனியா காமிச்சிருக்காங்க. ஓவரால் மூவி பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. எதிர்பார்க்காத மாதிரி நிறைய தருணங்கள் இருந்துச்சு. ஓவரால் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. சரி, அப்படி சொல்ல முடியாது. ரெண்டும் மிக்ஸ்டா அவங்களுடைய திங்கிங்கும் இவரோட ஆக்டிங்கும் சேர்த்து ரொம்பவே நல்லா இருக்கு. மூவி பார்த்தா தெரியும். கண்டிப்பா நல்லா தலைவருடைய சூப்பரான படம், ஃபுல் எனர்ஜி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கலக்கிட்டாங்க. அதே மாதிரி தலைவர் டான்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சூப்பரா மெசேஜ் சொல்லிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் தண்ணி அடிக்காதீங்க, தண்ணி அடிச்சா இட்ஸ் ஓவர் அப்படின்னு கிளீனா சொல்லிருக்காரு. செம்ம எனர்ஜி, ஃபுல் மாஸ். ஸ்டார்டிங் டு எண்ட் வரலும் ஃபுல் எனர்ஜி இருக்கும், ஃபைட் இருக்கும். வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். அப்படி நிறைய வில்லன்ஸ், சப் வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க. படம் வந்து கான்செப்டா வந்து ரொம்ப கிளீனா காமிச்சிருக்காரு. தலைவர் இன்னைக்கும் வருவாரு, இப்பயும் இல்ல, எப்பயுமே தலைவர் தான் மாஸ்ன்றத திருப்பி 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 அடிச்சிருக்காரு. லோகேஷ் வந்து தலைவரை எப்படி யூஸ் பண்ணிருக்காரு? நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. அந்த எப்படி பேட்டையில கார்த்திக் சுப்ராஜ் யூஸ் பண்ண மாதிரி லோகேஷ் வந்து இந்த படத்தை யூஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப ஜாலியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். தலைவர் தெளிக்க விட்டுருக்காரு. தலைவர் படம்னா இன்னைக்குமே தலைவர் படம் தான். லோகேஷ் அந்த சஸ்பென்ஸ், அந்த ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாமே இருக்கு. அந்த ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே இருக்கு. தலைவருக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, எல்லாம் அந்த சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாமல எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, இதுல ஒரு குட் திங் என்னன்னா அமெரிக்கால ஹிந்தியா பேச விட்டுருக்காங்க, தமிழ் ஆகாம. அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான் வித் சப்டைட்டில்ஸ், நல்லா இருக்கு. ஆமா, அது ஒரு ஆமா, அவர் வந்து ஒரு அந்த பெரிய பிக் வில்லனுடைய பையன். அவர் வந்து இங்க இது பண்ணி யாரு இது பண்ணான்ட்டு பேசிட்டு வந்து திருப்பி நான் வந்து நீ கூலி அடிச்சேன்னா நான் உன்னை மெக்சிகோல பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எல்லா எமோஷன்ஸுமே வந்து ரஜினி வந்து அந்த கரெக்டான ஆப்டிமல் லெவல்ல கொடுத்திருக்காரு. ஆமா, கடைசி வரலாம் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ருதி ஹாசன் அண்ட் ரஜினி வாஸ் kept as a ஸ்ருதிக்கு kept as a surprise, which is a very unique thing. இது வந்து it will reach a new milestone in Tamil Nadu, in Tamil cinema, that is for sure. ஆமா, சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணிருக்காரு இந்த படத்துல? ஃபுல்லாவே ஆக்ஷன் மூவி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் எப்பயும் போல ஆல்வேஸ் மூவி எல்லாம் from the beginning அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காரு ரஜினி. நல்லா இருக்கு. லோகேஷ் சார் ரஜினிக்காக எப்படி கதை திரைக்கதை கொண்டு அவர்காகவே தான் ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எல்லாமே ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. பேன் இந்தியாவா பண்ணிருக்காங்க இல்ல, பட் நல்லா இருந்துச்சு ஆக்ஷன். பேன் இந்தியாவா பண்ணிருக்காங்க. ஆக்டர் எல்லாம் எப்படி பண்றாங்க? அவங்க எல்லாமே எல்லா ஆக்டர்ஸும் எப்பயும் போல சூப்பரா பண்ணிருக்காங்க. அமீர் கான் நல்லா பண்ணிருக்காங்க, பயங்கரமா இருக்கு. அப்புறம் இந்த இவங்க உபேந்திராவும் நல்லா பண்ணிருக்காங்க. ரோல் கொஞ்சம் கம்மியான ரோல், ஆனா நல்லா இருக்கு. நாகார்ஜுன் செம்ம, முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல, ஃபுல்லா வில்லன் ரோல் கொடுத்துட்டு செம்மையா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆமா, அவருக்காகவே ரெடி பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. எப்பயுமே நல்ல சேஞ்ச் இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பயங்கரமான இது பண்ணிருக்காங்க. நல்லா நல்லா படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லாம வந்து நல்ல படம். அது கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். ஒரு சிலர் வந்து சொல்றாங்க படம் நல்லா இல்ல, போர் அடிக்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பலாம் அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தேன். நான் ரஜினி ஃபேனும் எந்த ஃபேனும் இல்ல. படம் பார்க்கறதுக்காக வந்தேன் பசங்களோட தான் ஜாலியா இருந்தது. சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். கண்டிப்பா இந்த படத்துலயா அந்த ஹியூமன் டிராபிகிங், அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டிராபிகிங் பத்தி பேசியிருந்தாங்க. ஆனா அது வந்து இன்டேரக்டா சொல்லியிருந்தாங்க. கடைசி தான் தெரிஞ்சது அதை பத்தி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு 2-3 இருக்கு. ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இல்ல, பட் நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச ட்விஸ்ட் தான் இருந்தது. ஆமா ஆமா, உபேந்திரா பண்ணிருக்காரு கன்னடாவை.
அவங்க உபேந்திர கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க, அப்புறமேட்டு நாகார்ஜுனா கேரக்டர் நல்லா பண்ணிருந்தாங்க, சோபி நல்லா பண்ணிருந்தாங்க. அமீர் கான் தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு டைம், மத்தபடி மத்த 3 பேர் நல்லா பண்ணிருந்தாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல அவர் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு பெருசா இல்லதான். ஆனா இந்த படம் ஒண்ணுமே இல்ல சொல்ல முடியல, சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா பண்ணிருக்காங்க. ரஜினி சாரை யூஸ் பண்ணிருக்காரு. நல்ல சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க கண்டிப்பா பாருங்க. படம் சூப்பரா இருக்குப்பா. படம் என்டர்டைன்மெண்டான மூவி தான், மாசான மூவி தான். தலைவர் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல? லோகேஷ் என்ன சிறப்பா பண்ணிருக்காரு. 1000 கோடி பட்ஜெட், 1000 கோடி அடிச்சு. தலைவர் இன்னைக்குமே நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் பயங்கரமா போட்டிருக்காப்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சாங்கே பயங்கரமா இருக்கு. சத்யராஜ் சார் அவங்களா என்ன பண்ணிருக்காங்க இதுல நடிச்ச இணைஞ்சவங்க எல்லாம்? அது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். நீங்க படம் போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார்? நல்லாவே நடிச்சிருந்தாரு. நாகார்ஜுனாவும் நல்லா நடிச்சிருந்தாரு, உபேந்திராவும் நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ரஜினி ரசிகர் தான், என்றும் தலைவர் என்று. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது சொல்றாங்க இது லோகேஷ் படம் மாதிரியே இல்ல, அவர் எடுத்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்டாவே லோகேஷ் படம் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. இது வரைக்கும் பண்ணதுல இப்ப லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல? பட் ஆனா லோகேஷ் ஸ்டைல்ல தான் இருக்கு. விண்டேஜ் ஸ்டைல் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பரா. ஸ்டேட்ல பண்ண நிறைய ஸ்டேட்ல இருக்கிற ஆக்டர்ல அதுல பண்ணிருக்காங்க சேர்ந்து. எப்படி இருக்கு அவங்களோட ஆக்ஷன்? காம்பினேஷன் வைஸ் எவ்ரிதிங் இஸ் குட் ஆக்சுவலி. படம் நல்லா தான் இருக்கு. மூவி வைஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இது அனிருத்தோட சாங் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ்.